ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எப்போவுமே நம்ம வாழைக்காவை வச்சு வாழைக்காய் ஃப்ரை, வாழைக்காய் பொரியல் இல்லைன்னா பஜ்ஜி இந்த மாதிரி தான் செய்வோம். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி பொடி மாஸ் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இன்னைக்கு 2 வாழைக்காய் எடுத்துகிட்ருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகணும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்படி குத்தி எடுத்தாவே வந்துருச்சு. அதனால் சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய். இப்போ அதை தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம கேரட் சீவுறது இருக்கு இல்லைங்களா, அதில் சீவி இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இதில் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். தேவைன்னா அப்புறமேட்லும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துனாவே போதும். நல்லா இதையும் வதக்கிட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இந்த மிளகாத்தூள். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனா நல்லா ஃப்ரை பண்ண தான் அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா ஒட்டி நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம துருவின தேங்காய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அருமையாக நமக்கு வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.